الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم نحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவருடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவருடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த குறைகளும் கரைகளும் அற்ற பரிபூர்ணமான சம்பூர்ணமான நிறைவான மார்க்கத்தில் நம்மை பிறக்க செய்திருக்கிறான். சில விஷயங்களை வழிகாட்டி இருக்கிறான். சில விஷயங்களில் நமக்கு உள் உணர்வுகளை தந்து நல்லவை எடுத்து நடக்கவும் அல்லவைகளை விட்டு விலகவும் நமக்கு சுய அறிவுகளை தந்திருக்கிறார். ஹலக்கல் இன்சான், மனிதனை அல்லாஹு தாலா படைத்தது அவனுக்கு பரிபூர்ணமான அறிவோடு படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறான். நெருப்பை தொட்டால் சுடும் என்பது மனிதனுக்கு பட்டறிவு இருக்கிறது. எந்த ஒரு சுய சிந்தனை உள்ள மனிதனும் எரிகின்ற நெருப்பை தொடமாட்டான். தொட்டா சுடும்னு தெரியும். அதே போன்று பஞ்சுக்கு பக்கத்தில் நெருப்பு வைக்க மாட்டான், பத்திக்கிறோம்னு தெரியும். இதுவெல்லாம் நம்முடைய உள்ளுணர்விலே நமக்கென்று அல்லாஹ் தந்திருக்கிற சில விளக்கங்கள். அப்படிப்பட்ட உணர்வுகள், விளக்கங்கள், அறிவுகள், இவற்றிலே இன்றைக்கு நாம் ஒரு உணர்வை பார்க்க போகிறோம். அந்த உணர்வு மனிதனுக்கு தேவையா தேவையில்லையா என்று பார்ப்பதை விட இந்த உணர்வால் நன்மை அதிகமா தீமை அதிகமா அப்படின்னு பார்த்தா பெரும்பாலும் வெளிப்படையான பார்வையில பார்த்தா தீமை தான் அதிகம். ஒரு அடக்க முடியாத நேரத்துல, கட்டுப்படுத்த முடியாத ஒரு நேரத்துல மனிதன் வரம்பு மீறி விடுகிறான். அது என்ன உணர்வு அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க, ஏதோ ஆகாத விஷயம் இல்லை, அது இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான். என்ன உணர்வுன்னா பசி உணர்வு. பசி என்ற ஒரு உணர்வை அல்லாஹ் நம்முடைய உடலிலே வைத்திருக்கிறான். இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, ஏன் நம்மை கொல்லக்கூடிய விஷ ஜந்துகளுக்கு கூட பசி இருக்கும். ஆனா இதுல வினோதம் என்னன்னு சொன்னா, இந்த பசிக்கு உட்கொள்ளக்கூடிய உணவு இருக்கிறதே, அந்த உணவை அல்லாஹு தாலா வேறு வேறு வகையில வச்சிருக்கிறான். வேறு வேறு வகையில வச்சிருக்கிறான். மனுஷனுடைய உணர்வு, அவனுடைய பசி உணர்வு, அதை அடக்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் உணவுல வச்சிருக்கிறான். அது உணவு எப்படிப்பட்டதா இருக்கலாம், சைவமா இருக்கலாம், அசைவமா இருக்கலாம், ஹலாலா இருக்கலாம், ஹராமா இருக்கலாம், நம்முடைய வரம்புக்குட்பட்ட சம்பாத்தியமா இருக்கலாம், அல்லது பிறரை அடித்து பிழைத்ததா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஏதாவது ஒண்ணு போய் விழுகணும். சொல்லுவாங்கல்ல தமிழ்ல, யார் எப்படி போனான்னு எனக்கு வயிறு ரொம்ப சரின்னு, அப்படி இல்லை.
அந்த பசி உணர்வுக்கு என்று அல்லாஹ் நமக்கு சில உணவுகளை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான். இதே மாதிரி சில விலங்குகளுக்கு, சில பறவைகளுக்கு என்பதாக சில விஷயங்கள் வச்சிருக்கான். வேடிக்கையா சொல்லுவாங்க, கொசு இருக்கே, அந்த கொசுவுக்கு உணவே நம்ம தான். கொசுவுக்கு உணவே என்னங்க? நம்ம ரத்தம் தான். ஒரு அறிவியல் சொல்லுகிறது, நான் அன்னைக்கே சொன்னேன்னா என்னன்னு தெரியல, எல்லா விலங்குகளையும் அடக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான். எத்தனையோ மடங்கு மனுஷனை விட பிரம்மாண்டமான விலங்கு இருக்கிறது யானை. ஒரு 2 அடி குச்சியை அடைக்கிறான் மனுஷன். 2 அடி குச்சியில அதை காமிக்கிறான், அது மடங்குது. காலை மடக்குன்னு சொல்றான், மடக்குது. என்னை ஏத்திட்டு போன்னு சொல்றான், ஏத்துது. இப்போ என்னவெல்லாம் சொல்றானோ அதெல்லாம் கேட்குது யானை. ஆனா அது ஒரு மிதி மிதிச்சுன்னா இவன் தக்காளி சட்னியா போயிடுவான். ஒரு மிதி மிதிச்சா ஒரு உருவம் இல்லாம போயிடும். ஆனால் அது அடங்குகிறது. அல்லாஹ் அந்த ஆற்றலை கொடுத்துருக்கான். சிங்கம் சர்க்கஸ்ல எல்லாம் பார்ப்போம், உட்காரமா உட்காரம், எந்திரிமா எந்திரிக்கும். என்ன சொல்றானோ அதெல்லாம் ரிங் மாஸ்டர்னு சொல்லுவான். அந்த ரிங் மாஸ்டர் சொல்றவன் என்ன சொல்றானோ அதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கேட்டா தான் அதுக்கு காக்கில் கறி கிடைக்கும், இல்லாட்டி பட்னி தெரியும். இவன் கொள்ளையில வரவன் சொல்றதை கேட்காட்டி கிடைக்கிற காக்கிலவும் கிடைக்காது. அதனால இவன் சொல்றதை கேட்டு தொலைப்பான் அப்படின்னு அந்த சிங்கம் கேட்கும். அப்படி மிகப்பெரிய பிரம்மாண்டமான விலங்குகளை எல்லாம் அடக்க தெரிஞ்ச மனுஷனுக்கு இந்த கொசுவை அடக்க தெரியல. இவன் என்ன செய்யறான்? அதுக்கு பயந்து இவன் வலைக்குள்ள போயிடறான். கொசுவுக்கு மட்டும்தான் வலை, ஆனா கொசு வலைக்குள்ள கொசு இருக்காது. யார் இருப்பா? யாருங்க இருப்பா? மனுஷன் தான் இருப்பான். வலை கொசு வெளியே இருக்கும். ஏன்னா இவனுடைய பயம், அது கடிச்சிருமோ. அதுல இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞானத்துல இது கடிச்சா 70 வியாதி வருங்கிறான், டெங்கு வருங்கிறான், மலேரியா வருங்கிறான். எதுக்கோ பயப்படாத மனுஷன் ஒரு சின்ன கொசுவுக்கு பயந்து வலைக்குள்ள போயிடுறான். அதே மாதிரி அதுக்கு இந்த என்ன செய்யறான், மருந்துகளை வாங்கி வீட்டில் யூஸ் பண்றோம். அந்த கொசுவுக்கான யூஸ் பண்ணக்கூடிய மருந்து மருத்துவர் சொன்னா அது ஸ்லோ பாய்சனுங்க. நீங்க வீட்டில் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துல உங்க குழந்தைகளுக்கு என்ன செய்ய, ஈஸ்னோஃபிலியா வந்துடும், பெரியவங்களுக்கு ஆஸ்துமா வரும், இப்படியெல்லாம் சொல்றான். இதனால அதை தெரிஞ்சும் மாட்டாம இருக்கிறோம். இன்னைக்கு எந்த அளவுக்கு முன்னேறிடுச்சுன்னா, ஆல் அவுட்டோ அல்லது குட் நைட்டோ எதை வாங்கி மாட்டினால் அது மேலே கொசு உட்கார்ந்துருக்கு. அப்படின்னா என்ன? இது பவர் குறையல, குட் நைட்டுக்கு பவர் குறையல, கொசுவுடைய பவர் கூடிருச்சு. எப்படிங்க? கொசுவுடைய பவர் கூடி போச்சு. அப்போ ஒரு சின்ன கொசு இருக்கிறதே, அதுக்குண்டான ஆற்றல், அதுக்குண்டான உணவை எல்லாம் எங்கே வச்சிருக்கான்? நம்ம உடம்புல வச்சிருக்கான். நிறைய படிப்பினே இருக்கு இந்த கொசுவுடைய விஷயத்துல. திருக்குரான்ல சூரத்துல் பக்ரால வருது, இன்னல்லாஹ லா யஸ்தஹி அன் யضرب مثلا ما بعوضة. அல்லாஹ் தஆலா ஒரு சின்ன அற்பமான கொசுவை கொண்டு உங்களுக்கு உதாரணம் சொல்றதுல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான்னு சொல்றான். என்ன கொசு? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒரு நொண்டி கொசுவினுடைய ரெக்கை அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த உலகம் இல்லையா. ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல கொசுவை பத்தி பேசுறாங்க. அப்ப இது கொசு தானே அப்படின்னு அற்பமா பேச வேண்டியது இல்லை. அதுலயும் அல்லாஹ் தஆலா ஒரு மகத்தான ஒரு ஆற்றலை வச்சிருக்கிறான். சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ், ஷைத்தான் ஆகிறவன் மனிதனுடைய முதுகில் கொசுவுடைய உருவத்துல வந்து உட்காருவான். உட்கார்ந்து ஒரு ஊசியை உள்ள விடுறான் இதயத்துக்கு. இதயம் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருந்தா ஊசியை சுருட்டிட்டு போயிடுவான். இவன்ட்ட நம்ம பாச்சா பலிக்காது, இவர் அல்லாஹ்வுடைய சிந்தனையில இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த நீட்டின ஊசியை சுருட்டிட்டு போயிடுவானா. இல்ல இவன் செலுத்தும் போது இவருடைய சிந்தனை கல்லாப்பட்டியில இருக்கு, நேற்று இவ்வளவு சம்பாரிச்சோம், இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறார். போன மாசம் வீட்டுக்கு 42 இன்ச்சில் எல்சிடி டிவி வாங்கணும், இந்த மாசம் ஹோம் தியேட்டர் வாங்கணும் அப்படின்னு ஏதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். சைத்தான் ஊசியை கொசுவுடைய உருவத்துல ஊசியை செலுத்தும் போது யோசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கிறேங்க. அப்ப சைத்தான் என்ன நினைப்பானா, இவன் நம்ம ஆளு, இவன்ட்ட என்ன செய்யலாம், நம்ம சரக்கை இறக்கலாம். அப்ப துனியா சம்பந்தப்பட்டது ஹலாலு ஹராமு ஏதாவது நீ இறக்கும். சொல்ல வந்த விஷயம் சார், கொசுவை பத்தி இன்னொரு நாளைக்கு விளக்கமா பேசுவோம். கொசுவுடைய உணவு நம்ம மேல வச்சிருக்கான்ல. இப்படி பலவேறுபட்ட விஷயங்கள்ல அல்லாஹு தஆலா உணவை
பகிர்ந்து பிரித்து வைத்திருக்கிறான். ஆடு மாடுகள் முழுக்க முழுக்க செய்வோம். ஆடு எங்கேயாவது அசைவம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? ஆடு முழுக்க என்ன திங்குது? புல்லைத்தான் திங்குது. நம்ம முழுசா என்ன செய்யறோம்? ஆட்டை திங்கிறோம். நம்ம ஆட்டை அசைவமா சாப்பிட்றோம். ஆனா ஆடு என்ன சாப்பிடுதுங்க? வெறும் புல்லு தான் சாப்பிடுது. உலகத்தினுடைய மனிதர்களுடைய உணவுகள்லேயே ஆக டாப் அப்படின்னு சொன்னா ஆடு. ஆக டாப் என்னங்க? ஆட்டு இறைச்சி தான். அதுக்கு அடுத்துதான் மாடு, அதுக்கு அடுத்து கோழி, அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் வருது. முதல்ல ஆக ரிச்சஸ்ட், விலை கூடுனது. அதே மாதிரி உணவுல ஆக டாப் அப்படின்னு சொன்னா என்னதான்? ஆடுதான். அது சாப்பிடுறது புல்லு தான் சாப்பிடுது. அப்ப உணவுகளுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான்? பிரித்து வைத்திருக்கிறான். நீ இதை சாப்பிடு, நீ இதை சாப்பிடு, நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி. இதை விட பெரிய ஆச்சரியம் கடலுடைய விஷயத்துல எழுதுறாங்க. மீன்களுடைய உருவம் இருக்கு இல்லையா? நம்ம சாப்பிட்ற மீனெல்லாம் ஒரு உருவமே கிடையாது. பெருசா போடுவோம்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மீன் கடையில் போய் கேட்கும் போது பெரிய மீனா போடுன்னு சொல்ல, அது 2 கிலோ தான் பெரிய மீன். நமக்கு பெருசு அதுதான். கடல்ல இருக்கிறதுல யானையை விட பல மடங்கு பெரிய மீன் இருக்கான். யானையை விட பல மடங்கு பெரிய மீன் இருக்கு. அது என்ன செய்யுது? 200 கிலோ 300 கிலோ மீனை உணவா உட்கொள்ளுது. அந்த 300 கிலோ உள்ள மீன் என்ன செய்யுது? 50 கிலோ 100 கிலோ உள்ள மீனை சாப்பிடுது. 50 கிலோ 100 கிலோ மீன் சாப்பிட்றத நம்ம சாப்பாடு. 50 கிலோ 100 கிலோ மீன் இருக்கு, அது சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்ம சாப்பிட்றது. 2 கிலோ 1 கிலோ மீன் இருக்கு இல்லையா? இது 50 கிலோ மீனுக்கு உணவாகிற தீன். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல மீன் பெருசா போச்சுன்னா நம்ம சாப்பிட முடியாது. குறிப்பிட்ட அளவுக்கு மேல பெருசுன்னு கேட்குறோமே, ஒரு 75 கிலோ மீன் ஒதுங்குது, சாப்பிட முடியுமா? தூக்கி புதைச்சிருவான். 75 கிலோ மீன் கரை ஒதுங்குதுங்க எங்கேயாவது, சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. நம்மளுடைய அளவு இவ்வளவுதான். 2 கிலோலேருந்து 5 கிலோக்குள்ளதான் சாப்பிட முடியும். அப்ப நாம சாப்பிடக்கூடிய மீனை உணவாக உட்கொள்ளக்கூடிய மீன்கள் இருக்கிறது. அதை சாப்பிடுறது சைஸ் வரையா எல்லாம் வச்சிருக்கான். அப்ப உணவுலேயே மிகப்பெரிய வினோதங்களையும் ஆச்சரியங்களையும் எல்லாம் வச்சிருக்கான். அப்ப நமக்கு அல்லாஹு தாலா ஒரு உணர்வை தந்திருக்கிறான். பசி. நேரத்துக்கு சாப்பிடணும். சில பேருக்கு அந்த பசி நேரத்தில் சாப்பிடலன்னு சொன்னா மிருகமா மாறிடுவான். நம்மளெல்லாம் அப்படி வைக்கல. சில பேர் அந்த சாப்பாட்டு நேரத்துக்கு சோறை முன்னாடி வைக்கலன்னா மனைவி செத்தா எத்தனை மணிக்கு வாங்கி கொடுத்தேன், இதை தயார் பண்றதை விட அப்படி என்ன உனக்கு வேலை? அப்படியே வீட்டில் ருத்ர தாண்டம் ஆடுவான். சோத்தை வச்சா முடிஞ்சு. அந்த அம்மாவுக்கு தெரியும் இவன் சுச்சு எங்கே ஆப்பாவும், எத்தனை மணிக்கு சோறு வச்சா மாப்பிள்ளை துள்ள மாட்டார் அப்படின்னு தெரியும். உறுதியில சொல்லுவாங்க, ஏ பூக் சபர்த்தா நெய் அப்படிம்பாங்க. இவன் பசி பொறுக்க மாட்டான். இவன் பசியை பொறுக்க மாட்டான். அப்ப பசி என்பது ஒரு உணர்வு. அல்லாஹ் அந்த உணர்வை மனிதனுக்கு ஒரு ஆச்சரியப்படுகின்ற வகையில் வைத்திருக்கிறான். அந்த பசிக்கான உணவு ஹலாலாகவும் இருக்கும். சில நேரத்தில் மனிதன் வரம்பு மீறிவிட்டால் ஹராமையும் சாப்பிடுவதற்கு தயங்க மாட்டான். எனக்கு பசி கிடைக்கணும், அது ஹலாலா இருந்தாலும் பரவாயில்ல, ஹராமா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க. அதாவது அவங்க இஸ்லாத்தை எல்லாம் ஏற்கிறதுக்கு முன்னாடி இருந்த நண்பர்களை பார்க்க போறாங்க. அங்க பார்க்க போன இடத்துல நமக்கெல்லாம் நண்பர்கள் இருப்பாங்க. நம்ம பிறந்ததுல இருந்து முஸ்லிமா இருக்கிறதுனால நமக்கு அதனுடைய இது தெரியறது இல்லை. அவர்கள் புதிதாக இஸ்லாத்திற்கு வந்த சஹாபாக்கள், உமர் அலி தான் இடையில தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அப்புறம் தான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்த நண்பர்களை சந்தித்த பொழுது அவர்கள் அங்கே ஏதோ உணவு கொடுத்துருக்குறாங்க, அதை சாப்பிட்டாங்க. நண்பர்கள்ங்கிற முறையில் என்ன செஞ்சிட்டாங்க? அபூபக்கர் சித்திக் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ரொம்ப நேரமா காணான்? இல்லை, என்னுடைய பழைய நண்பர்களை பார்க்க போயிருந்தேன். என்னென்ன நடந்துச்சு? ரசூலுல்லாஹ் ஒண்ணுமே விலாவரியா கேட்பாங்க. எங்க நேற்று காணா? நேற்று நான் திருச்சிக்கு போயிருந்தேன். நம்ம அதோட விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, என்ன விஷயமா போனீங்க திருச்சி, என்ன சாப்பிட்டீங்க, அங்க எங்க தொழுதீங்க, இதெல்லாம் கேட்பாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக்கை காணவில்லை என்ற உடனே எங்க போனீங்க? நண்பர்களை பார்க்க போனோம். அங்க என்ன சாப்பிட்டீங்க? அங்கே சில உணவு கொடுத்தாங்க, சாப்பிட்டோம். அப்ப கேட்டாங்க ரசூலுல்லாஹ்,
அது ஹலாலா ஹராமான்னு தெரியுமா? அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவங்க கலிமா தொய்யிபாவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அவர்களுடைய உணவை நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள், அது வழிபட்ட உணவா வழிபடாத உணவா எப்படின்னு தெரியுமான்னு சொல்லி கேட்ட உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அப்பதான் சக்கரமா சுத்துச்சு. ஆஹா, நம்ம என்ன செய்யல, சாப்பிடும்போது யோசிக்கலையே. இதுதான் நமக்கும் பிறருக்கும் உண்டான மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எந்த ஒரு உணவாக இருந்தாலும், ஒரு இடத்துக்கு வெளி இடத்துக்கு போறோம், சாப்பிட்றதுக்கு உண்டான நேரம் என்ன செய்யணுங்க, இந்த சாப்பாடு ஹலாலா ஹராமா? கடையில வாங்கி சாப்பிடும் போது கூட அசைவ உணவாக இருந்தால் இது சரியான முறையில் சுத்தம் செய்யப்பட்டிருக்கிறதா, அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு அறுக்கப்பட்டிருக்கிறதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் தவிர்த்துக்கிறது. அசைவ உணவுகள் என்ன செய்யணும், வெளி இடங்களுக்கு போனோம்னு சொன்னா, வியாபார இடங்கள்ல, கடைகள்ல, ஹோட்டல்கள்ல சாப்பிட்றோம்னு சொன்னா முடிந்த வரைக்கும் அசைவ உணவுகளை தவிர்த்து கொண்டு சைவ உணவுகளை சாப்பிட்றது, அதையும் நம்ம என்ன செய்யணும், பிஸ்மில்லா சொல்லி எந்த முறையில் சாப்பிட வேண்டுமோ அந்த முறையில் சொல்லணும். அல்லாஹ்வுடைய பெயர் கொண்டு அறுக்கப்படாத உணவுகள் சாப்பிடக்கூடாது. அது உள்ள போயிடுச்சுன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அது உள்ள போயிடுச்சுன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. வருஷம் பூரா தொழுகை கபூல் ஆகாது. எல்லாமே அவுட் ஆஃப் ஆர்டர் ஆயிரும். அதனால உணவு பசிக்குத்தான் உணவாக இருந்தாலும் சாப்பிடுவதற்கு முன்னால் சற்று யோசித்து தாமதித்து என்ன செய்யணும், உணவை உட்கொள்ள வேண்டும். எதுவுமே இல்லை, என்ன செய்யலாம், 2 வாழைப்பழத்தை தின்னு தண்ணி குடிக்கலாம், சாவ போறது இல்லையே, மொத்தர மாட்டோம், அதனால வீட்டில் வந்து சாப்பிட்டு போறது. அப்ப இந்த பசிக்கு உண்டான உணர்வை அடக்குவதற்கும் என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தோட பொருத்தம் இல்லாமலா சாப்பிடுகிறேன் என்று யோசிக்க வேண்டும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க, அந்த உள்ள போன உணவை வெளியே எடுப்பதற்காக தன்னுடைய பணியாளர்கிட்ட என்ன செஞ்சாங்க, தண்ணி கொண்டு வர சொல்லி வாயை கைக்குள்ள விட்டு வாந்தி எடுக்கிறாங்க. எப்படி வரும், பசி நேரத்தில் போனது எப்படிங்க வருது? சரின்னு அவங்க முயற்சி செஞ்சு வெளியே எடுக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வருது. ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கிட்டு அதை குடித்து குடித்து மீண்டும் அந்த முழு உணவையும் வெளியே எடுக்கிறார்கள். கேட்கிறாரு ஒருத்தர், எங்க ஒரு நிர்பந்தமான முறையில தானே சாப்பிட்ருக்கீங்க, பரவாயில்ல விட்டுலாமேன்னு சொல்லி சொன்னாங்களாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த கடைசி கவல உணவு என்னுடைய உயிரோடு தான் வெளியே வரும் என்று இருந்தால், என்னோட உயிரோட தான் வெளியே வரும் என்று இருந்தால் அதையும் நான் வெளியாக்கி இருப்பேன்னு சொல்றான் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் பேணுதலாக இருந்தார்கள். அப்ப பசிக்கு உணவு என்று இருந்தாலும் கூட அந்த உணவை உட்கொள்வதில் என்ன இருக்கிறது, நமக்கு அல்லாஹு தாலா சில வரைமுறைகளை வைத்திருக்கிறான். கடுமையான பசி, அபூ ஹுரைரா கடுமையான பசி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுல இருந்து வெளியில வர்றாங்க. பெரும்பாலும் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா வந்து ரசூலுல்லாஹ்வுடைய சபையில தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பேரே வேற. அபூ ஹுரைராவுக்கு அவங்க அத்தா அம்மா வச்ச பேரு வேற. ஆனா ரசூலுல்லாஹ் வச்ச பேரு தான், பட்ட பேரு தான் அபூ ஹுரைரா. ஹுரைராண்டா பூனை. ஹுரைராண்டா என்னங்க, பூனைன்னு சொல்றது. பூனை வந்து அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டாங்கன்னு சொல்லி அபூ ஹுரைரா என்ன செய்வாங்க, அந்த பூனையை பிரியப்பட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அவருடைய சட்டையுடைய கைக்குள்ள பூனை இருக்கும். சும்மா கை இருக்கு இல்லையா, கொஞ்சம் பெருசா இருக்கும், அந்த கைக்குள்ள பூனை இருக்குமா. அது இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் எதை ஆசையப்படுகிறார்களோ அதை ஆசைப்பட வேண்டும். இது முஸ்லீமுடைய மரபு. ரசூலுல்லாஹ் எதை பிரியப்படுறாங்களோ அதை நாம பிரியப்படணும், எதை ரசூலுல்லாஹ் வெறுக்கிறாங்களோ அதை நாம வெறுக்கணும். இது வந்து சஹாபாக்கள் அதை 100க்கு 100 ஃபாலோ பண்ணாங்க. நம்ம முடிஞ்சா ஃபாலோ பண்ணுவோம், இல்லாட்டி விட்டுருவோம். என்ன செய்வோம், முடிஞ்சா ஃபாலோ பண்ணுவோம், ஹைக்கி நைக்கி, முடிஞ்சா சரி, இல்லாட்டி சல்தா காடி விட்டுருவோம். அப்படிதான் நம்மளுடைய சுன்னத்தெல்லாம் இருக்கு. சுன்னத்துங்கிறது ரசூலுல்லாவை பிரியப்பட்டு நாம் செய்ய வேண்டும். அப்ப அபூ ஹுரைரா வந்து ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டார்கள் என்று பூனை வளர்த்தார்கள். 24 மணி நேரம் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் ஃபாலோ பண்ணாங்கன்னு சொன்னா அது ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. எல்லா நேரத்திலும் அபூ ஹுரைரா கூட இருப்பாங்க. ஹதீஸுடைய கிதாபுல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதிகமான நபி மொழிகளை அறிவித்தவர் யாரா தான் இருப்பாரு, அபூ ஹுரைரா தான் இருப்பார். ஆரம்ப காலத்துல ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில திடீர்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம். சஹாபாக்களோட பேசிக்கிட்டு இருக்கையில எந்திரிச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போவாங்க. கொஞ்ச நேரம் ஆகும். கொஞ்ச நேரம் கடக்க கடக்க சஹாபாக்களுக்கெல்லாம் பதட்டம். ஏன்னா அது இஸ்லாத்துக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பான காலம். ரசூலுல்லாஹ்க்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அபூ ஹுரைரா இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க.
அங்கிருந்து வெளியான மனிதர்களில் முதலாக வெளியானது நான் தான். ரசூல்லாவை தேடிக்கிட்டு நான் தான் முதல்ல போனேன். தேடிக்கிட்டே இங்க இருப்பாங்களோ அங்க இருப்பாங்களோன்னு யூகத்துல ஒரு மிகப்பெரிய தோட்டம், பழத்தோட்டம், பேரிச்சம்பழ தோட்டம், இதுக்குள்ளதான் ரசூல்லா இருப்பாங்கங்கிற ஒரு யூகத்துல உள்ள போறதுக்கு வழியை தேடுறாங்க. வழி எங்கேயுமே இல்லை. நம்ம பார்ப்போம்ல, கிராமத்துல வேலி தான் வச்சு அடைப்பாங்க. காம்பவுண்டு செவர்லாம் கிடையாது, ரெடிமேடு காம்பவுண்டும் கிடையாது, பெர்மனண்ட் காம்பவுண்டும் கிடையாது. அங்கே வெறும் வேலி தான் இருக்கும். அந்த வேலியை சுற்றி பார்க்குறாங்க. அபூ ஹுரைரா வழி கிடையில. ஒரு இடத்துல தண்ணி உள்ள பாஞ்சு போய்கிட்டு இருந்துச்சு, ஓடை. அந்த ஓடையில 2 கையை ஊண்டி படுத்து உள்ள போயிட்டாங்க. உள்ள போயிட்டு அவங்களுடைய யூகம் சரி, ரசூல்லா அங்கே தான் இருக்கிறாங்க. நேராக போய் என்ன சொன்னாங்க, ரசூல்லாவை பார்த்தோன்னா ரசூல்லா சொன்னாங்களாம், நீ தான் இந்த இடத்துக்கு வருவேன்னு நான் நினைச்சேன், அதே மாதிரி நீ வந்துட்டேன். அப்ப எந்த அளவுக்கு பாருங்க, எந்த அளவுக்கு. அப்ப இந்த அபூ ஹுரைரா இந்த அது இன்னொரு இடத்துல பாத்துக்கோ அந்த ஹதீஸ. இந்த ஹதீஸ்ல பாருங்க, ரசூல்லா கடுமையான பசியில அபூ ஹுரைரா வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியில நடக்க முடியாம என்ன செஞ்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்து மயக்க கிடக்குறாங்க. அப்ப மதீனாவுல ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா, யாராவது ரோட்ல படுக்க கூடாத ரோட்ல மண்ணு தரையில படுத்திருந்தா அவன் பைத்தியம்னு நினைச்சுக்கிறான். அப்படித்தானே? வீட்டுல படுத்தா பரவாயில்ல, அல்லது வீட்டு திண்ணையில படுத்தா பரவாயில்ல, ரோட்ல ஒருத்தன் படுத்திருக்கான். இன்னைக்கு படுத்திருந்தா அது வேற, இன்னைக்கு படுத்திருந்தா என்னங்க அது வேற, வெளில உள்ள போயிடுச்சுன்னு அர்த்தம். நாயோட நாயா படுத்திருப்பான், அது வேற விஷயம். அன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை. அபூ ஹுரைரா தெருவில் படுத்திருக்காங்க. மயக்கம் பைத்தியம் நினைச்சு போற வர சஹாபாக்கள் பைத்தியம் தெளிவதற்கென்று பிரடியில மிதிப்பாங்களாம். பிரடியில மிதிச்சா பைத்தியம் தெளிஞ்சிரும்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பழக்கம். அபூ ஹுரைராவை பிரடியில் மிதித்திருக்கிறார்கள். சற்று நேரத்துக்குள்ள உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அவர் பைத்தியம் இல்லப்பா, பசியில மயங்கி விழுந்திருக்காரு, பசியில மயங்கி விழுந்திருக்காரு. சரி, ஹஸரத் உமர், அபூபக்கர், அபூ ஹுரைரா 3 பேரும் என்ன செய்யறாங்க, ரசூல்லாட்ட போய் எங்களுடைய பசியுடைய நிலைமையை சொல்றாங்க, ஏதாவது இருந்தா கொடுங்க. ரசூல்லான்னு சொன்னாங்க, உங்க நிலைமையில தான் நானும் இருக்கேன். நான் நம்ம மாதிரி காலமெல்லாம் இல்லை. இப்போ உள்ள காலத்துல தலைவர் ஃபுல்லா இருப்பார், தொண்டர்கள் தான் பட்னியா கிடப்பான். தலைவர் ஃபுல்லா அவர் புளிச்ச ஏப்பான், இவன் பசிச்ச ஏப்பம் அவன் ஏற்பான். அவன் பசிச்சுதான் ஏப்பம் விடுவான், இவர் புளிச்ச ஏப்பம் விடுவார். அப்ப ஹஸரத் ரசூல்லா சொன்னாங்க, நானும் பசியால தான் இருக்கேன், பொறுங்க ஏதாவது வருதான்னு பார்ப்போம். உட்காந்து பார்த்தாங்க. என்ன செஞ்சு கொஞ்ச நேரத்துல ஒரு கிளாஸ் பால் ரசூல்லாவுக்கு அன்பளிப்பா வந்துச்சு. ஒரு கிளாஸ் பால் வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாலை வாங்கிட்டு கேட்டாங்க, இது யாருக்கு? இது உங்களுக்கு அன்பளிப்பு, இது உங்களுக்கு அன்பளிப்புன்னு சொன்னாங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஏன்னா முதல்ல பசின்னு வந்தது யார் தான்? அபூ ஹுரைரா தான். முதல்ல நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளுக்கு தான் கொடுப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா போனார். சொன்னாங்க, அங்கே இருக்கிற நம்முடைய திண்ணை தோழர்களை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. விழுந்துச்சு, அபூ ஹுரைராவுக்கு இடி விழுந்துச்சு. அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? 70 பேர் இருக்காங்க. 70 பேரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க ரசூலுல்லாஹ். கூட்டிட்டு வர சொல்லி அபூ ஹுரைராட்ட இந்த கிளாஸை கொடுத்தாங்க. கொடுத்து அபூ ஹுரைரா போய் ஒவ்வொருத்தட்டையா குடிக்க சொல்லுனாங்க. எப்படி இருக்கு அவருக்கு? நம்மளாம் தான் என்ன சொல்லுவோம், அட போங்க, நானே இங்கே பரப்பட்டியில் கிடக்கிறேன், என்னைய போய் அடுத்த ஆள் கொடுக்க சொல்றீங்க, நான் குடிச்சிட்டு வேணா கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஆனா ரசூலுடைய கட்டளை, அபூ ஹுரைரா என்ன செய்யறாரு, முதல் ஆள்கிட்ட கொடுக்குறாரு. அவர் குடிச்சோன்னா ரசூல்லா சொல்றாங்க, இன்னும் குடிங்கன்னா, நிறைய குடிங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வயிறு நிரம்ப குடித்து 70 பேரும் குடிச்சு முடிச்ச உடனே ரசூல்லா சொன்னாங்க, அபூ ஹுரைரா நீங்க குடிங்கன்னாங்க. அபூ ஹுரைரா குடிக்கிறார். குடிச்சிட்டு சொன்னாரு, ரசூல்லா போதும்டார். இல்லை, நீங்க ரொம்ப பசியில இருக்கீங்க, இன்னும் குடிங்க. மூச்சு முட்டை குடிக்கிறார், மூச்சு முட்டை குடிக்கிறார். ரசூல்லா இன்னும் குடிக்க சொன்னாங்க. அபூ ஹுரைரா சொன்னாரு, மா வஜத்து மஸ்லக்கன் யா ரசூலுல்லாஹ், இனிமே இந்த பால் போறதுக்கு என் வயிற்றுல இடம் இல்லை யா ரசூலே அப்படின்னு சொன்னார். அப்ப ரசூல்லா வாங்கி குடிச்சு முடிச்சுட்டாங்க. ரசூல்லா செஞ்சாங்க, குடிச்சு முடிச்சுட்டாங்க. இப்ப பசி என்ற உணர்வு இருக்கிறதே, அப்ப கூட அவர் என்ன செய்யல, வரம்பு மீறவில்லை என்பதை இந்த ஹதீஸ் நம்ம காட்டுது. நம்ம இந்த பசியில தான் என்ன சொல்றோம், பசியில தான் நான் கொஞ்சம் வரம்பு மீறிட்டேங்கிறோம். நம்ம ஊர் கவிஞன் ஒருத்தர் சொன்னான், தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் தான் நம்ம ஊர் கவிஞர். பசி என்பது அவ்வளவு பெரிய உணர்வு அல்லாஹ் நமக்கு வச்சிருக்கிறான்.
அப்போ அந்த பசியை நாம் அடக்கிறதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல ஹலாலா முயற்சிக்கணும். அதுக்கடுத்து ஆகமான உணவான்னு பார்த்து சாப்பிடணும். ஆகமான உணவான்னு சொல்லி பார்த்து சாப்பிட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா பசியோடு இருந்தாலும் தக்வாவோடு வாழக்கூடிய பக்குவத்தை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத் தொழுவது இன்ஷா அல்லாஹ்.